ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு ரவுடி ஆற்காடு சுரேஷின் உறவினரான வழக்கறிஞர் அருள் மூளையாக செயல்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களின் வங்கிக் கணக்குகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பாலு, வழக்கறிஞர் அருள் உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். சிறையில் அடைக்கப்பட்ட 11 பேரையும் செம்பியம் காவல்துறையினர் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். பரங்கிமலையில் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து 11 பேரிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை நடைபெற்றது. ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய எவ்வளவு பணம் வாங்கப்பட்டது, யாரெல்லாம் தொடர்பில் உள்ளனர் என்பது தொடர்பாக தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக வெளியான சிசிடிவியில் கத்தியோடு ஓடி வந்தவர் கைதான ராமு என்றும், சிசிடிவி காட்சியை வைத்து அவரை காவல்துறையினர் கைது செய்ததும் தெரியவந்துள்ளது. ரவுடி ஆற்காடு சுரேஷின் மாங்காடு கிளப்பில் ராமு ஊழியராக வேலை செய்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பாலு, வழக்கறிஞர் அருள் மற்றும் ராமு ஆகியோரின் வங்கி பரிவர்த்தனைகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். போலி நம்பர் பிளேட்டுகளை பயன்படுத்தியும் வேறு நபர்களின் இருசக்கர வாகனத்தில் சென்று கொலை செய்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கை 10 நாட்களாக நோட்டமிட்டு கொலை செய்ததாக கைதானவர்கள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர் அருள்தான் இந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரவுடி ஆற்காடு சுரேஷின் உறவினர்தான் அருள் என்பதும் தலைமையில் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் காவலில் எடுக்கப்பட்ட 11 பேரையும் கொலை நடந்த பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோவில் தெருவுக்கு அழைத்து விசாரணை நடத்த முதலில் திட்டமிடப்பட்டது. ஆனால் சம்பவம் நடந்த இடத்திற்கு அழைத்து வந்தால் ஏதேனும் பிரச்சனை நிகழ வாய்ப்பு இருப்பதால் நிகழ்விடத்திலிருந்து வீடியோ கால் மூலம் 11 பேரிடமும் தனித்தனியாக விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். இதற்கிடையே சென்னை திருநன்றூரைச் சேர்ந்த சதீஷ், நரேஷ், சீனிவாசன் ஆகிய 3 பேரை பிடித்து செம்பியம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். கொலைக்கு மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் வழக்கறிஞர் அருள் செல்போனில் இருந்து கிடைக்கப்பெற்ற எண்கள் அடிப்படையில் விசாரணை நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.